சுகுணா மெகுமியோட பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவான்றத நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். யூஜிக்குள்ள 15 ஃபிங்கர்ஸ் இருக்கிற சமயத்துல எப்படி மெகுமியோட பாடியை சுகுணா டேக் ஓவர் பண்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா இந்த இடத்துல 2 விஷயம் நடக்கும். ஒன்னு யூஜி கூட சுகுணா ஆல்ரெடி டீல் போட்டிருப்பான். சுகுணா எந்த ஒரு நிமிஷம் வேணாலும் நிபந்தனையே இல்லாம யூஜியோட பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல யாரையும் காயப்படுத்தவோ கொல்லவோ கூடாதுன்ற ஒரு விஷயத்த யூஜிக்கும் சுகுணாக்கும் ஒரு டீல் இருந்திருக்கும். இந்த டீல் அல்டிமேட் ட்விஸ்ட் என்னன்னா, இப்படி ஒரு டீல் சுகுணாக்கு யூஜிக்கு இருக்குன்றது யூஜிக்கு மறந்து போயிடணுன்றது இந்த டீல்ல இருக்கும். சுகுணா இதுல இருந்து கரெக்டான அந்த ஒரு நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். செகண்ட், இப்ப கல்லிங் கேம்ஸ்ல மெகுமி கூட சுமிக்கின்னு அவரோட தங்கச்சி இந்த கல்லிங் கேம்ஸ்ல இருப்பா. ஒரு பாயிண்ட்ல இந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அங்க இருக்க சுமிக்கியே இல்ல. அவரோட பாடிக்குள்ள ஏஷியன் பவர்ஃபுல் சாசரான யோரோசன்ற ஒருத்தி அந்த பாடி டேக் ஓவர் பண்ணிருப்பா. இதை நம்ம கெஞ்சாக்கோட வேலை தான். இந்த இடத்துல சுமிக்கி பறந்தவங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இந்த இடத்துல மெகுமி டோட்டலா ஷாக் ஆயிடுவான். அவன் தங்கச்சியை காப்பாத்துன்றதும் அவனோட வாழ்க்கையில இருக்க ஒரு முக்கியமான கோல்னு சொல்லலாம். அதுல அவன் தோத்து ஷாக் ஆகி நிக்கிறான். இந்த ஒரு பாயிண்ட்ல யூஜி அங்கதான் இருப்பான். யூஜியோட அந்த பாடியை சுகுணா அந்த ஒரு நிமிஷத்தை எடுத்துப்பான். அப்ப சுகுணா 15 ஃபிங்கர்ஸோட பவர்ஸ் அளவுக்கு சுகுணா யூஜியோட சுண்டு வரல அந்த பவர்ஸை செலுத்தி அதை கட் பண்ணி வலுக்கட்டாயமா மெகுமிக்கு ஃபீட் பண்ணி மெகுமியோட பாடியை டேக் ஓவர் பண்ணிடுவான் சுகுணா.